ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னால் தைப்பூசங்கிறதுலாம் நான்வெஜ் கிடையாது. எங்கள் தங்கச்சி வீட்டுக்காரவங்க வந்து ஊர்லேருந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா தங்கச்சி வந்து 2 வாரத்துக்கு முன்னாடியே பொங்கலுக்கு கழிச்சிட்டு வந்தாங்க. இங்கே வந்து விட்டுட்டு போனாங்க. ரொம்ப நாளாக ஆயிடுச்சு, 6 மாதம் ஆயிடுச்சு அவள் வந்து. அதனால் எப்போதுமே அடிக்கடி வர முடியாது அவளால். அதனால் வந்து 6 மாதம் 7 மாதம் அப்படிங்க தான் கொண்டு வந்து லீவுக்கு விட்டு போவாங்க. அதனால் ஒரு 10 நாள் 20 நாள் இருப்பா. 2 வாரம் ஆயிடுச்சு, திரும்ப ரிட்டன் அழைக்க வர்றாங்க. இன்றைக்கி தைப்பூசங்கிறதுனால எங்களால் நான்வெஜ் எடுக்க முடியல, மறுநாள் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. இன்றைக்கி தைப்பூசங்கனால வடை பாயசம் தான் எங்கள் வீட்டில் ஸ்பெஷலு. அக்கா பசங்கள்லாம் வந்திருந்தாங்க, ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க கொல்லையில். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால் சாம்பாருங்க, முட்டைக்கோஸ் பொரியல், உருளைக்கிழங்கு இதுதான். அதுக்கப்புறம் வடை, பாயசம், அப்பளம் இதுதான் எங்கள் வீட்டில் ஸ்பெஷலுங்க இன்றைக்கி. எங்கள் வீட்டுக்காரமே ஊருக்கு போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 8 நாள் ஆகிடுச்சு. வேலைக்கு போயிருந்தாங்க. போயிட்டு ஒரு 10 நாளுக்கு வேலையில் இருந்துட்டு தான் வருவாப்புல. அவங்களுமே இன்றைக்கி வர்றாங்க. இன்றைக்கி தைப்பூசங்கிறனால வாங்க கோயிலுக்கு போகணும் சாயந்தரமா அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லிட்டான். அவங்க கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காங்கங்க. அதுக்குள்ளேயே அம்மாவும் தங்கச்சியும் தான் சேர்ந்து எல்லா சாப்பாடும் செஞ்சாங்க. நான் வெளியில் சாதம் வடிக்கிறது பார்த்துக்கிட்டேன். உள்ளுக்குள்ளே உள்ள வேலையெல்லாம் அவங்க தான் பார்த்தாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் தைப்பூசத்துக்கு இன்றைக்கி தாங்க இதுதாங்க ஸ்பெஷல். உங்கள் வீட்டில் என்ன அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.